பேரை அறிமுகப்படுத்தினது அவர் தான், வெங்கடேஷ்குமார் தான். பண்ணால் வீரபத்திர ராஜகுலம் எழுதி போட்டான் அவர் தான் போட்டு தமிழக ராஜகுல பேரை எழுதி போட்டான், தமிழக ராஜகுல முன்னேற்ற போகிறேன்னு போட்டு வச்சுட்டு எந்த முயற்சி எடுத்துக்கிறது இல்லை. நான் பொதுச்செயலாளர், நான் தலைவர். அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு நிகரான ஒரு இதை அவர் நடத்தி காட்டியிருக்காரு. இவர் நடத்துனதுனால தான் அரசுடைய கவனத்துக்கு இந்த மாதிரி இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு வந்துட்டாங்களான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க உளவு பிரிவு. அந்த ரிப்போர்ட்டுகள்லாம் வாங்கி வச்சு தான் நம்மளை கூப்பிட்டு பேசினாங்க. என்ன பிரச்சனை இருக்குது ஏது அப்படின்னு. இந்த ராஜகுலான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பாருங்க, அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்க முடியாது. வாங்க வச்சது அவர் தான். ஏன்னா இப்போ ராஜகுலம்னு ஒரு பேரை அறிமுகப்படுத்தினது அவர் தான், வெங்கடேஷ்குமார் தான். இப்போ அந்த பேரை வச்சு 4 பிரிவாயிருக்கு. 4 பிரிவுனா அவனுக்கு பதவி ஆசை வந்துருச்சு. வாங்கினா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் வீரபத்திர ராஜகுலம் எழுதி போட்டான் அவர் தான் போட்டு தமிழக ராஜகுல பேரை எழுதி போட்டான், தமிழக ராஜகுல முன்னேற்ற போகிறேன்னு போட்டு வச்சுட்டு எந்த முயற்சி எடுத்துக்கிறது இல்லை. நான் பொதுச்செயலாளர், நான் தலைவர். சாதிக்கு நாளைக்கு ஆட்சியில் திமுக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வெங்கடேஷ்குமார் சட்டசபைக்கு போவார். அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அங்கே உள்ள அரசியல் கட்சிக்காரர்கள் பூரா அத்தனை அறிமுகம் அவருக்கு. உதயநிதி, கனிமொழி, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம முதல்வரை பார்க்கலாம். எல்லா கட்சியினோட தொடர்பு மாநாட்டுக்கு வந்து தெரியும். சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் பாராட்டி பேசினாருல, எப்படிப்பட்ட அரசியல் செல்வ பிறந்த பேசினார். அப்படி இருக்கும்போது செல்வாக்கு உள்ள ஆளுங்க இவங்கெல்லாம் கட்சி